வணக்கம் நேயர்களே, நான் உங்க ரெஜியா பேசுறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 6. நேயர்களே, ஞானசீலன் என்ற அந்த முனிவனின் சதி விஷயத்துக்கு ஒப்புக்கொண்டார் விக்ரமாதித்த மன்னர் அல்லவா? அதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மன்னா, வருகிற கிருஷ்ணபட்சத்து சதுர்தசியும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய அன்றைய தினம் நள்ளிரவில் நீர் மட்டும் ஆயுதபாணியாக துர்க்கை அம்மன் சந்நிதிக்கு வர வேண்டும். வந்த பிறகு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி உமக்கு கூறுகிறேன் என்று ஞானசீலன் கூறிவிட்டு விக்ரமாதித்தரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார். ஞானசீலன் குறிப்பிட்ட தினமும் வந்தது. விக்ரமாதித்தரும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு ஞானசீலன் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி தன்னந்தனியாக சென்றார். விக்ரமாதித்தரை பார்த்த ஞானசீலன் அவரை வரவேற்று உபசரித்து உட்கார வைத்தார். விக்ரமாதித்தன் அந்த இடத்தை அமைதியாக சுற்றி எல்லாவற்றையும் நோட்டமிட்டார். மிகவும் பாழடைந்த கோவில் ஒன்று, அருகில் மிகவும் நிசப்தமான ஒரு பெரிய மண்டபம், வினோதமான சத்தங்கள் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தன. கோவிலின் உள்ளே ஒரே ஒரு அம்மனின் திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. மண்டையோடு மாலைகள், சிவந்த நாக்கும் பெரிய கண்களும் காலடியில் ஒருவனை மிதித்து கொண்டிருக்கும் கோலத்துடன் அந்த சிலை பார்க்கவே திகிலை கூட்டியது. மகாமுனிவரே, எனக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள், அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்றார் விக்ரமாதித். மன்னரே, அதிக கஷ்டம் தரக்கூடிய எந்த வேலையும் நீர் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சற்று தொலைவில் இருக்கும் ஒரு சுடுகாட்டில் இருக்கிற ஒரு முருங்கை மரத்தின் பிரேதம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த பிரேதத்தினுள் வேதாளம் ஒன்று கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த வேதாளத்தை துர்க்கை அம்மன் முன்னால் நிறுத்த வேண்டியது என்னுடைய தவப்பணிகளின் ஒன்றாகும். அந்த வேதாளத்தை இழுத்து கொண்டு வரும் அளவுக்கு எனக்கு உடல் வலிமை இல்லை. உம்மை போன்ற பராக்கிரமசாலியாக ஒரு மன்னரால் தான் இது சாத்தியமாகும். ஆகவே எனக்கு செய்யும் உதவியாக கருதி கொண்டு அந்த வேதாளத்தை கட்டி இழுத்து இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என ஞானசீலர் கேட்டுக்கொண்டார். ஞானசீலனே, தாங்கள் ஆணையிட்டு விட்ட பிறகு அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகிவிட்டது. ஆகவே எப்பாடுபட்டாவது அந்த வேதாளத்தை தங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று விக்ரமாதித்தன் வாக்குறுதி அளித்துவிட்டு சுடுகாட்டை நோக்கி நடந்தார். அது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. பயங்கரமான மையுருள் எங்கும் சூழ்ந்து கொண்டிருந்தது. மரக்கிளைகளும் வேர்களும் மேலும் கீழுமாக தொங்கிக் கொண்டிருந்தன. நரிகளும் ஆந்தைகளும் ஆங்காங்கே ஊளையிட்டு கொண்டிருந்தன. நடக்கும் திசைகள் எல்லாம் பாம்புகள் காலை சுற்றி கொண்டிருந்தன. மேலே நகர விடாமல் தடுத்தது. விக்ரமாதித்தன் தனது உடைவாளை உருவி அந்த பிரம்மாண்டமான மலைப்பாம்புகளை வெட்டி சாய்த்துவிட்டு மேலே நடந்தார். எந்த குறுக்கீடுகளுக்கும் பயப்படாமல் விக்ரமாதித்தர் தொடர்ந்து ஞானசீலன் சொல்லியிருந்த பாதையில் நடக்கலானார். வெகு தூரம் கடந்த பிறகு அங்கு ஓரிடத்தில் குகை ஒன்று தெரியலானது. மங்கிய வெளிச்சம் அதன் வாயில் தென்பட்டது. விக்ரமாதித்தன் அந்த குகையை நெருங்கினார். குகையின் அருகே செல்ல செல்ல பலத்த சூறாவளி காற்று வீச தொடங்கியது. அடிமேல் அடி எடுத்து வைத்து விடாமல் ஆளை தள்ளிக்கொண்டே சூறாவளி காற்று வீசியது. காற்றுடன் மழையும் பிடித்து கொண்டது. ஆந்தைகள் பயங்கரமாக கத்தின. மரங்கள் வேரோடு சாயத் தொடங்கின. எதிரில் இருப்பது என்னவென்று தெரியாத நிலை ஏற்பட்டது. ஒரு வழியாக எல்லாவற்றையும் சமாளித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்த விக்ரமாதித்தன் குகையின் வாயிலை அடைந்தார். குகைக்குள் தெரிந்த மங்கிய வெளிச்சத்தை பயன்படுத்தி குகையில் வாயிலுக்குள் முதல் அடியை எடுத்து வைத்தார். அந்த நிமிடம் காற்றும் மழையும் நின்று போனது. காட்டு விலங்குகளின் சத்தமும் ஆந்தை வௌவால் என பறவைகளின் சத்தமும் அற்றுப்போனது. மொத்த பகுதியும் நிசப்தமாக மாறியது. மையிருட்டும் சற்றென்று மாறிய சூழ்நிலைகளும் கவனித்துக் கொண்டே விக்ரமாதித்தர் குகைக்குள் தைரியமாக நுழைந்தார். குகை முழுவதும் சிலந்திகள் வலைகளால் பின்னப்பட்டிருந்தன. கூரிய வாளை வெளியே எடுத்து அத்தனை வலைகளையும் வெட்டி பீத்து எடுத்துக்கொண்டு சென்றார். ஞானசீலன் சொன்னது போலவே ஒரு முருங்கை மரம் அங்கு தென்பட்டது. அதன் அருகே மெதுவே சென்று விக்ரமாதித்தனுக்கு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அடர்த்தியான மிக உயர்ந்த முருங்கை மரம். அதில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது பெரிய உருவத்துடன் ஒரு வேதாளம். அங்கே பெருத்த நிசப்தம் நிலவியது. அசைவற்ற நிலையில் தொங்கியது வேதாளம். விக்ரமாதித்தன் ஒரு கணம் திகைத்துதான் போனார். வேதாளத்தின் அருகிலே மெதுவாக அடி எடுத்து வைத்தார். அசைவில்லாமல் அமைதியாக இருந்தது. இந்த முறை விக்ரமாதித்தரின் உடலில் வலி ஏற்பட்டது. ஆனாலும் எதற்கும் அஞ்சாத நினைத்ததை முடிக்கும் விக்ரமாதித்தர் மனம் தளராமல் வேதாளத்தை பிடிப்பதில் உறுதியாக இருந்தார். அப்போது வேதாளம் மறுபடியும் மரத்தின் மீது ஏற துவங்கியது. இம்முறை விக்ரமாதித்தர் கடும் கோபத்துடன் ஒரே சுழற்றில் அகன்ற முருங்கை மரம் முறியுமாறு வாளை சுழற்றி வீசினார். அவரது பராக்கிரம பலத்தால் முருங்கை மரம் சடசடவென்ற சத்தத்துடன் முறிந்து விழுந்தது. முருங்கை மரத்தின் பாதியில் ஏறிக்கொண்டிருந்த வேதாளம் முறிந்து விழுந்த முருங்கை மரத்தின் அடியில் வசமாக சிக்கிக் கொண்டது. அதனால் விருட்டென்று பறக்க முடியாமல் தடுமாறியது. ஆனாலும் பலசாலியான வேதாளம் முருங்கை மரத்தை அப்படியே தூக்கி எறிய முற்பட்டது. அதற்குள் விக்ரமாதித்தன் மின்னல் வேகத்தில் சென்று வேதாளத்தை இறுக பிடித்து கொண்டார். மரத்தின் பாரமும் விக்ரமாதித்தனின் வேகமும் தடுமாற்றத்தை கொடுத்ததால் வேதாளம் சற்று அமைதியாக நடப்பதை கவனிக்க துவங்கியது. விக்ரமாதித்தன் வேதாளத்தை அருகே இருந்த கயிறு கொண்டு இறுக கட்டினார். பின்னர் மரத்தை எடுத்து அகற்றி போட்டுவிட்டு வேதாளத்தை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு நடக்கலானார். இப்போது வேதாளம் பேச துவங்கியது. சளைக்காத வீரனே, நான் நினைத்தால் உன்னை இந்த இடத்திலேயே உன் தலை வெடித்து நீ இறக்கும்படி செய்ய முடியும். உன் வீரமும் வேகமும் என்னை கட்டுப்படுத்த வைத்து விட்டது.
சொல், நீ யார்? எதற்காக என்னோடு சண்டையிட்டாய்? என்னை இவ்வளவு பிரயத்தனப்பட்டு எங்கே கொண்டு போகிறாய்? நான் யார் என்று தெரியுமா என்றது. விக்ரமாதித்தனும் வேதாளனிடம் மறுமொழி அளித்தார். அடங்கா வேதாளமே, என் பெயர் விக்ரமாதித்தன், உஜ்ஜயினியின் அரசன். உன்னை கொண்டு வரும்படி ஒரு முனிவர் எனக்கு ஆணையிட்டதால் நான் உன்னை தூக்கி கொண்டு செல்கிறேன். நீ முரண்டு பிடிக்காமல் என்னுடன் வர வேண்டும். விக்ரமாதித்தன் பேச்சை மதித்த வேதாளம் அவருக்கு ஒரு நிபந்தனை விதித்தது. வீரனே விக்ரமாதித்தா, நான் உன்னுடன் வருவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதன்படி நீ நடந்தால் நான் வருவேன். சம்மதமா? என்ன நிபந்தனை? வீரனே, வழி நெடுங்கிலும் நீ வாய் திறந்து பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் நான் மீண்டும் பறந்து போய் மரத்தில் தொங்கி விடுவேன். பிறகு போராட்டம் உனக்குத்தான், எனக்கில்லை. சரி, அவ்வளவுதானே? அதே நேரத்தில் நான் வழியில் உனக்கு நல்ல நல்ல கதைகளை சொல்லிக்கொண்டே வருவேன். நீ அதனை நன்றாக கேட்க வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன். இவ்வளவுதானா? நான் வெறுமனே கதை மட்டும் சொல்ல மாட்டேன். கதையின் முடிவில் புதிரான கேள்வி ஒன்று கேட்பேன். அதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். நன்றாக கேள் வீரனே. நீ தவறாக பதில் சொன்னால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும். என் நிபந்தனையை ஏற்றுக்கொள்வாயா, அல்லது நான் இப்போதே முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்ளட்டுமா? எப்படியாவது வேதாளத்தை அந்த இடத்தை விட்டு கொண்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதால் விக்ரமாதித்தர் வேதாளத்தின் நிபந்தனைகளுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஒப்புக்கொண்டார். விக்ரமாதித்தன் வேதாளத்தின் முதுகில் சுமந்தவாறு குகையை விட்டு வெளியேறி காட்டுக்குள் நடக்கலானார். இருண்ட காட்டில் அமைதியான பாதையில் வேதாளத்துடன் தனியே வந்து கொண்டிருந்தார். சற்று தூரம் சென்ற பின் வேதாளம் பேசத் தொடங்கியது. விக்ரமாதித்தா, உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், கேள். கதையின் முடிவில் என்ன புதிர் இருக்குமோ என்று சிந்தித்தவாறே நடந்து கொண்டே கதையை கேட்க துவங்கினார் விக்ரமாதித்தர். வேதாளம் என்ன செய்ய போகிறது, என்ன கதையை கூறப்போகிறது என்று பார்ப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.